ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் 9th செகண்ட் மிட்டம் உடைய இங்கிலீஷ் கொஷின் பேப்பர். ஸோ ஒரிஜினல் கொஷின் பேப்பருடைய மாடலை பார்த்துடலாமா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் த அப்ரோப்ரியேட் சினானமில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர்லைன் வேர்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாருங்கள், ஃப்ரைட்டன்ட். செகண்ட் ஒன் ட்ரபிள்கான சினானம்ஸ் என்ன. தேர்ட் ஒன் வந்து எவிடன்ஸ். ஸோ சூஸ் த அப்ரோப்ரியேட் ஆண்டனமில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டர்ட், செகண்ட் ஒன் சிக், தேர்ட் ஒன் கேர்ஃபுல்லி. ஸோ இதோடைய சினானம் எது அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். தேர்ட் ஒன் சூஸ் த கரெக்ட் ஃபேஸ் டு கம்ப்ளீட் சென்டென்ஸ். அதில் வந்து சில்ட்ரன் க்ரோயிங் அப் இன் அ சிட்டி ஆர் ஆஃபன் எஸ்பெஷலி டேஷ் டைம் ஸ்பெண்ட் அட் த பிளே கிரவுண்ட். செகண்ட் ஒன் டேஷ் இஸ் சி டு ப்ரெக்னன்ட் உமன். ஃபோர்த் ஒன் பாருங்கள், கம்ப்ளீட் சென்டென்ஸ் வித் ஒன் ஆஃப் த மாடல் வெர்ப் கிவன் பிலோ. குடன், மே, குடன் 3 வேர்ட் கொடுத்துருக்காங்க. வென் he was 14 he dash run fast. I go to the school yesterday because I was ill. You dash wear a coat, it's quite warm. Answer any 3 of the following is 1 or 2 sentence la. So first one, what is Pongo? What was the narrator carrying in his packets? Third one, what is the cheapest means of transport? Fourth one பாருங்க, what are the 2 sources of water? ஸோ வந்து அதாவது ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்ஸில் நாம் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேராகிராஃபில் டிஸ்கிரைப் த confrontation between the narrator and Pongo. Second one, what are the some measures that are used to prevent soil erosion? அதுக்கப்புறம் read the following stanzas and answer the question given below. ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, what does she refer to? What was she thinking of? Second one, the way into my parlor. ஸோ இந்த ஒரு பேராகிராஃபில் நமக்கு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. how to reach the spider parlor. B வந்து what will be the fly get to say in parlor. Third one, then he come out to his door again. ஸோ இந்த பேரா பார்த்துக்கோங்க. அதில் வந்து 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த செகண்ட் லைன். பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த அபவ் லைன்ஸ். பிக் அவுட் த ஆல்டர்னேட்டட் வேர்ட்ஸ் இன் த ஃபோர்த் லைன். டி வந்து ஐடென்டிஃபை த ரைம் ஸ்கீம்ஸ் ஆஃப் த கிவன் லைன்ஸ். ஸோ இது வந்து நல்லா நம்ம ஆன்சர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்து 8th ரோமனில் a stranger wants to visit the post office, write the steps to guide him to reach his destination. ஸோ அந்த மாதிரி இந்த ரோமன் 7ல் மோஸ்ட்லி இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வரும். ஸோ வந்து ஒன்றுத்துக்கு வழி காட்டுற மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் வந்து 1 by 1 எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் in the correct sequence. The painkiller triggered adverse reaction on Peter. So hand Polly tried different types of remedies on him. Third one, Tom was dull and depressed. Fourth one, since all her methods failed, finally she gave him a painkiller. Fifth one, but Tom gave the painkiller to the cat. ஸோ வந்து ஆர்டராக எழுதிடணும். டெவலப் த ஃபாலோயிங் இன்ஸ் ஆஸ் அ பேராகிராஃப்ஸ். அந்த மாதிரி இன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பேராகிராஃபாக டெவலப் பண்ணணும். 5 மார்க் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பங்க்சுவேட் த ஃபாலோயிங். The Adventures of Tom Sawyer is a novel about a young boy. Second one, rearrange the words in a correct order to make meaningful sentence. ஸோ A, Bன்னு வந்து 2 உங்களுக்கு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிடணும். லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர் அண்ட் எக்ஸ்ப்ரெஸ் யுவர் வியூஸ். ஸோ அந்த மாதிரி இந்த கொஷின் காமனாக எப்பயுமே பிக்சர் கொடுப்பாங்க. நம்ம அந்த பிக்சரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். ஸோ மினிமம் ஒரு 4 to 5 சென்டென்ஸ் நீங்கள் வந்து எழுதிட்டாவே உங்களுக்கு நல்லா மார்க் வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வரும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி தேடி படித்தாவே போதும். சூப்பராகவே வந்து இங்கிலீஷில் மார்க் வாங்கிடலாம். ஸோ இது மட்டும் கிடையாது, இது மாதிரி வந்து எல்லா கொஷின்ஸ் பேப்பரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பபாய் ஸ்டூடெண்ட்.